Ladies and gentlemen, welcome to உலக கவிதை தினத்தையும் நினைவு கூர்ந்து எமது வலம்புரி கவிதா வட்டத்தின் 72வது கவியரங்கு இன்று நடைபெறுகின்றது. கவியரங்கினை தலைமையேற்று நடத்துவதற்காக கண்டியிலிருந்து வந்திருக்கும் கவிஞர் ரஷீத் எம் ரியால் அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். கவிஞர் ரஷீத் எம் ரியால் அவர்கள் தினகரன் வாரமஞ்சரியில் சுமார் 10 ஆண்டு காலம் கவிதை பூங்கா என்ற கவிதை பக்கத்தை தயாரித்து அளித்தவர். அது மட்டுமல்ல, மலையக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மலையக வானொலி சேவையில் வசந்த வாசல் என்ற ஒரு கவிதை நிகழ்ச்சியினை சுமார் 5 ஆண்டு காலம் நடத்தியவர். எங்களுக்காக இந்த வேலைக்கு மனமோந்து வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி. அதுபோன்று செயலாளர் இளநெஞ்சன் முர்ஷிதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோன்று எமது தேசிய அமைப்பாளர் எஸ் தனபாலன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். பொருளாளர் ஈழகணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியினை எழுந்து நின்று மௌனமான இறை பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்வோம். நன்றி. இன்று 72வது கவியரங்கை நடத்துகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பல பேரை நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. கலைமகள் இதாயா ரிஸ்வி, கவிஞர் AMM அலி அவர்கள், அத்தோடு எமது கவிஞர் பானந்துரை MBM நிஸ்வான் அவர்கள், மணிப்புலவர் மருதூரே மஜீத் அவர்கள், துபாயில் சங்கம் தொலைக்காட்சி நிறுவனர் கலையன்பன் ரஃபீக் அவர்கள், எமது கவிதாயினி கபர்ஜான் பிபியின் கணவர் MMM நூர்லக் அவர்கள், மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்கள், சிங்கள தமிழ் கவிஞர்களின் இணைப்பு பாலமாக செயல்பட்ட திரு வதாகுட நவரத்ன அவர்கள், பிரபல அறிவிப்பாளர் ரஷீத் எம் அஃபீல் அவர்கள், பாரதி சித்தன், சஞ்சயன் என்ற சன், இவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து நாங்கள் மௌன பிரார்த்தனை புரிவோம். நன்றி. இந்த கொரோனா அலையின் பிறகு செய்து கொண்டிருப்பதனால் ஆகவே தயவு செய்து அது சம்பந்தமான பேணுதல்களை செய்து கொள்ளவும், முடிந்தால் மாஸ்க் போட்டுக்கொள்ளவும் அதனை நினைவுபடுத்திக் கொண்டு வரவேற்புரை வழங்குவதற்காக நான் செயலாளர் இளநெஞ்சன் முர்ஷிதீன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். சமாதானமும் உங்களோடு சொந்தம் கொண்டாடட்டும். வலம்புரி கவிதா வட்டத்தின் தலைவர் கவிமணி நஜ்முல் ஹுசைன் அவர்களே, வலம்புரி கவிதா வட்டத்தின் நாங்கள் வலம்புரி கவிதா வட்டத்தின் கவியரங்கை நடத்துவது என்பது கூட தலைவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் இந்த சுகாதார சட்ட விதிகளை பேணுங்கள் என்று நான் இவர் பேசும் பொழுது என்னுடைய முகம், நாங்கள் கருப்பானவர்கள், கடைக்கும் போதுதான் கொஞ்சம் சிரிப்பாக போது நாங்கள் வெள்ளை போல் தெரிவோம். எனவே தான் இதை கலற்றி வைத்திருக்கின்றேனே தவிர, எனவே நான் பல விடயங்கள் பேசவில்லை என்றால் நாங்கள் அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் கைகோர்த்துக் கொள்வோம். ஒற்றுமையுடன் அன்பாக பண்பாக நாங்கள் நல்லவர்கள், பண்பாளர்கள். அந்த பண்புகளை, மனித பண்புகளை, ஒரு கவிஞன் என்பவன் ஆளுமை மிக்கவன். கவிஞன் என்பவன் என்னுடைய பார்வையில் ஒரு தலைமைத்துவம். அந்த கவிஞன் தன்னுடைய தலைமைத்துவ பண்புகளை, தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய நல்ல பண்புகளால் எல்லோரும் அரவணைத்து ஓடக்கூடிய ஒரு பயணமாக இந்த பகவத்தின் முன்னேற்றத்துக்கு எல்லோரும் பாடுபடுவோம். 75வது கவியரங்கை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எமது கவியரங்குகள்
நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் நாங்களே உண்மையிலேயே திணறி போகின்றோம். எங்களுக்கு இன்று 28 பேர் கவிதை பாடுவதற்காக பெயர் தந்திருக்கின்றார்கள். இந்த 28 பேரை இங்கே அடக்க முடியுமா என்று உண்மையிலே தெரியவில்லை. ஏனென்றால் சிலர் பேர், அதாவது நான் 10:30 மணி என்று குறிப்பிட்ட காரணத்தால் 11 மணிக்கு தான் பல பேர் வருவார்கள். இருந்தாலும் நாங்கள் 10:30 மணிக்கு இதை ஆரம்பித்து விட வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 25 பேர். உண்மையில் சொல்லப்போனால் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு விரிவுரையாளர் என்னோடு கதைத்தார். சார், வருவதற்கு 10 மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், மாணவிகள் கவிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று என்னோடு கதைத்தார். செயலாளரோடு கதைத்த போது உண்மையிலேயே அங்கிருந்து வருகின்ற 10 பேருக்கு இங்கே இடம் கொடுப்பது கஷ்டமான காரியம். எங்களுக்கு நிறைய பேர்கள் வந்திருக்கின்றது என்று சொன்னபோது, சரி கட்டாயம் நீங்கள் வவுனியாவிலே வந்து எமதுக்காக வேண்டிய ஒரு கவியரங்கினை நடத்துங்கள் என்று வேண்டுகோள் கொடுத்தார். அவ்வாறு உண்மையிலேயே ஒரு ஆர்வமாக அவர்கள் எல்லாம் வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருகின்றது. தயவு செய்து அந்த 4 நிமிடத்திற்குள் உங்களது திறமைகளை தயவு செய்து காட்டினீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்ததுக்கு சமமாகும். நான் அதிகமாக வேறு கதைகளை சொல்லாமல் நான் கவியரங்கிற்குள் நுழைய ஆசைப்படுகின்றேன். உள்ளமெல்லாம் தமிழ்தன்னை உவகை கொண்டு உணர்வோடு நேசிக்கும் உயர்ந்த கவிஞர், வெள்ளமென பாய்கின்ற வார்த்தை ஏந்தி வேட்கையுடன் வந்திருக்கும் பகவ நண்பர், பள்ளங்கள் பலவற்றை கடந்து அந்த கலையகமாம் மலையகத்தில் இருந்தே எங்கள் கவியகமாம் வகவத்தில் வந்தே சேர்ந்தார், எம்மகத்தில் குடியிருக்க உறுதி பூண்டார். கொள்ளையிட உள்ளத்தை என்றே கவிஞர் படையெடுத்து தலைமையினை துணிவாய் ஏற்று வந்தவரை வரவேற்று வாழ்த்துச் சொல்வோம். தினகரனில் வாராந்த மஞ்சரியில் திகட்டாத கவிதைகள் ஒன்று சேர்த்து திக்கட்டும் பார்ப்பதற்கே கவிதை பூங்கா 10 ஆண்டு நடத்திய ஒரு பெருமைக்காரர், மலையகத்தின் வானொலியில் வசந்த வாசல் மலைக்க வைக்கும் விதமாக கோர்த்து தந்தார். தலை நிமிர்ந்து இன்று நிற்கும் கவிஞர் பலரை இனங்காட்டி இலக்கியத்தில் இணைய வைத்தார். பாய்ந்து வரும் சொற்களுக்கு சொந்தக்காரர், வாய் பிளந்து கேட்க வைக்கும் வித்தைக்காரர், ஓயாத வேலையிலே இருந்தவரை ஓய வைத்து இங்கே நாம் அழைத்து வந்தோம். கொண்டு வந்தார் கைகளிலே கவிதை யாழே, கொண்டு வந்தார் கைகளிலே கவிதை யாழே, நெஞ்சு நிற்க மீட்டிடுவார் ரசீதம் ரியாழை. வண்டு என நாம் வைக்க வந்ததாலே வாஞ்சையுடன் இமை அணைப்பார் கவிதையாலே. வண்டு என நாம் வைக்க வந்ததாலே வாஞ்சையுடன் இமை அணைப்பார் கவிதையாலே. கவிஞர் ரசீதன் ரியாழ், இன்றைய எங்கள் கவியரங்கம் உங்கள் தலைமையில் தோகை விரித்தாடட்டும் செந்தமிழ் கலைமயில். நன்றி. செந்தமிழ் கொண்டு சொம்பிதழ் இன்று சீருற பாடு சிந்து. செந்தமிழ் கொண்டு சோபிதழ் இன்று சீருற பாடு சிந்து. சுந்தரமான செழுமை அரங்கிலே செந்தமிழ் பாடு நன்று. கலை இலக்கியமே கவிதையின் களமே கருத்தினில் ஏந்திய தளமே. வளம்புரியுங்கள் கவிதா வளமே வாழிய வாழிய நிதமே. வளம்புரியுங்கள் கவிதா களமே வாழிய வாழிய நிதமே. ஓடையில் ஓடும் நீரும் ஒளி தரும் வானின் கதிரும், கோடையும் மாறி மழையும் கொடுத்திடும் தீயும் தணலும், ஆடையும் அணியும் கலனும் ஆக்கிடும் அல்லா. இந்த மேடையும் சொல்லும் மேன்மையும் நாமும் வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். 10 மாதங்கள் சுமந்து பாக்கிய வாணி என்று பத்தியம் காத்து என்னை பெற்றெடுத்தாளே அங்கே அத்துணை துன்பமெல்லாம் எதிரிலே வந்த போது அத்துணை வென்று என்னை அன்புற வளர்த்த தந்தை இத்தினம் அன்னை தந்தையை போற்றுகின்றேன். ரத்தினமான தமிழால் ராகமே பாடுகின்றேன். சித்திகள் பெற்று வெற்றி வாகையே சூடு என்று உத்திகள் சொன்ன ஆசான் அனைவரும் வாழ்க வேண்டும். சிந்தையில் தவழும் எந்த செந்தமிழ் மொழியே என்றும் சுந்தரமாக பொழியும் சீர்மிகு அமுதே என்றும் உந்தனின் புகழை கவியால் இங்கிதமாக பொழிவேன். இந்துமா சமுத்திரத்தில் என்றுமே ஒன்று அரங்கிலே அமர்ந்து நிற்கும் களம்புரி தலைவா, இந்த அரங்கிலே அமர்ந்து நிற்கும் களம்புரி தலைவா, அரங்களை காக்க வந்த களத்தினர் குழுவே, கவிதை சுரங்களை மீட்ட வந்தேன் சுகமாக்கு விரைவா, கவிதை சுரங்களை மீட்ட வந்தேன் சுகமாக்கி வைப்பாய் விரைவா. மடமட வென்று தண்ணீர் மூச்சிலே குடித்தேன் நான், மடமட வென்று தண்ணீர் மூச்சிலே குடித்தேன், கடகட வென்று ஓடும் கவி ரயில் ஏறி வந்தேன். மடமட வென்று தண்ணீர் மூச்சிலே குடித்தேன், கடகட வென்று ஓடும் கவி ரயில் ஏறி வந்தேன். தடகுட வென்று கதையாய் தமிழெனும் எண்ணெய் ஊற்றி சுட சுட பொறித்த கவிதை வடையினை கொண்டு வந்தேன். வடையினை பொறிக்கதானோ வரவழை தோமோ என்று தடையினை போட வேண்டாம் தலைவா, வடையினை பொறிக்கதானோ வரவழை தோமோவென்று தடையினை போட வேண்டாம், திட்டியே தீர்க்க வேண்டாம், குடைந்தெழும் கவியால் உள்ள குமுறலை கொட்ட வந்தேன் நடையெடு தமிழே. இப்போ நகர்ந்து நாம் சென்று வருவோம். நடையெடு தமிழே வாழ்த்து புதையலை அரங்கிலே அமர்ந்திருக்கும் அரும்பெரும் தலைகள் கண்டு கரங்களும் கூசிதுங்கே, கவிதையும் நடுங்குதுங்கே, உரசிடும் உணர்வடைகள் உதிர்த்தெழும் போது எங்கள் முரசுகள் வந்து பாயும் மணித்தமிழ் கொண்டு பாடும். பலம்புரி கவிதா வட்டம் வைத்தது கவிதை அரங்கு, நலன்புரிகின்ற தமிழை நாம் வளர்ப்போமே என்று கலங்கரை விளக்காய் ஒளிரும் பகவத்துக்கெந்தன் வாழ்த்து. அக்கறை ஓடு அகவம் அருங்கவி அரங்கம் வைத்து எக்குறை காணாதென்றும் எழுந்திட கண்டு எந்தன் சர்க்கரை பந்தல் கவிதை சக்கரம் சுழன்றதம்மா. அக்கறை ஓடு அகவம் அருங்கவி அரங்கம் வைத்து எக்குறை காணாதென்றும் எழுந்திட கண்டு எந்தன் சர்க்கரை பந்தல் கவிதை சக்கரம் சுழன்றதம்மா. சரிக்கிடாது எழுந்து வார்த்த சக்தியும் பிறந்ததம்மா. கலைகளை பாடும் எங்கள் கனித்தமிழ் இன்று வகவர் தலைகளை பாடி மகிழ தந்தன மேடை ஒன்று. கலைகளை பாடும் எங்கள் கனித்தமிழ் இன்று வகவர் தலைகளை பாடி மகிழ தந்தன மேடை ஒன்று. அலையென வந்து மோதும் அலையென வந்து மோதும் அலையென மோதும் தமிழே அவையினில் வந்து நில். வழி விரிக்கின்றோம் வாழ்த்து வரிகளை இங்கு சொல். நோய் பிடிக்க நேருமென நெஞ்சமெல்லாம் நொந்திருக்க, நோய் பிடிக்க நேருமென நெஞ்சமெல்லாம் நொந்திருக்க, வாயடைத்து மூக்கடைத்து வதைப்பட்டு கிடக்கின்றோம். பேயடைத்து போனதரும் பொல்லாத காலம் இது. தரித்திடாதெழுத்து கவிதை தந்திட தலையாய் வருவார். சரித்திரம் அறிந்து நல்ல சங்கதி சொல்லுகின்றும் தரித்திடாதெழுந்து கவிதை தந்திட தாயாய் வருவார். மணித்தமிழ் கொடுக்கும் மசீதா அன்சார் என்னும் பெயரில், மணித்தமிழ் கொடுக்கும் மசீதா அன்சார் என்னும் பெயரில். வல்லோனே வல்லவனே படைப்பினங்களின் காவலனே, பகவத்தின் கவியரங்கனே, முடங்காது காத்தவனே முதல்வனே, உனக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். முடங்காது முன்னெடுத்து செல்லும் பகவத்தின் தலைவரே உறுப்பினரே, இன்று தலைமை தாங்கும் கவி வல்லான் ரியால் சகோதரனே, வெளியோரே சபையோரே பெரியோரே சபையோரே அனைவருக்கும் எனது அன்பு சலாம், வணக்கம்.